அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமக. நான் திருப்பூர்லேருந்து பாரம்பரிய ஜோதிடர் ராஜலட்சுமி. இந்த பதிவு கார்த்திகை மாத ராசி பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கான பதிவு. கும்பராசி அன்பர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடியதாக தான் இருக்குவாங்க. தனிப்படையாக அவங்களால தனி திங்கிங் அப்படிங்கிறத அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. தனியாக வச்சு யோசிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுடைய திங்கிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களே அடிக்ட் ஆகும். தனியாக உட்காந்து யோசிக்காமல் ஒரு கூட்டத்திலே உட்காந்து ஒரு கூட்டத்தோடு வாழக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் தான். அவங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமோக வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஏன்னா ராசியை குரு பகவான் பார்வை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ராசியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். எதுலேயுமே வேகமாக செய்யணும், முன்னேறணும் அப்படிங்கிற வெறியோடு போய்கிட்டு இருப்பீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில். அப்போது நீங்கள் யார், நீங்கள் யாருக்காக என்ன செய்யணுங்கிறத உணர வச்சிருப்பார். 7ல் இருக்கும்போது சனி பகவான் செய்யக்கூடிய வேலைகள் அதுதான். நீங்கள் எதுக்காக ஓடணும், உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத உணர வைக்கிறதா அவருடைய வேலை. அப்போ உணர்வு பூர்வமாக யாருக்காக நம்ம செய்யணும், யார் நமக்கு நல்லவங்க, யார் கெட்டவங்க, கூட இருக்கிறவங்களா, சொந்த பந்தவங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படிங்கிறத உணர வச்சிருக்க காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. இப்போ ஒரு முதலீடு போட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. தொழிலுக்காக போராடிட்டே இருந்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொழிலில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நிறையா ப்ராசஸில் ஃபெயிலியர், டிரான்சாக்ஷனில் ஃபெயிலியர் அப்படின்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் உங்களுக்கு. ஏன்னா 10ஆம் அதிபதி 10லே ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்படிங்கிற ஒரு யோகமான காலகட்டங்கள். அதுவும் 7ஆம் அதிபதி கூட சேர்க்கை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது. ஒரு மனைவி ரீதியாக நாங்கள் பார்த்திங்கன்னா மனைவிக்காக வேலை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோங்க, கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. மனைவி மூலம் வருமானம் அப்படிங்கிறது உண்டு. குழந்தைகளோடைய ஜாலியாக வெளியில் போய் ஊர் சுற்றுறதுல இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல எப்பயுமே ஜாலியாக இருக்கக்கூடியவங்க, ஹாப்பினஸ்ஸாக இருக்கக்கூடியவங்க. இந்த மாதம் அடிஷ்னல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது உண்டு. குடும்பத்தோட குழந்தைகளோட வெளியில் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. 2ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நிரந்தர வருமானத்தை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த பண காலகட்டங்களில் யார் மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம், யார் மேலே சொத்து வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். புதிய முயற்சியில் வெற்றி கண்டிப்பாக உண்டு. ஸோ கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கோல்சாரம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வீடு வாசல் கட்டுறதுக்கு, குழந்தை பாக்கியத்துக்காக இவ்வளோ நாள் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான காலகட்டங்கள். ஒரு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. திருமண காலகட்டங்கள் அப்படிங்கிறதும் சிறப்பாக தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சரியே நாங்கள் வயசாயிட்டே இருக்குங்க, பொண்ணே அமையலை அப்படின்னாலும் இந்த மாத காலகட்டங்கள் பொண்ணு அமைகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸான மாதம். மன மகிழ்ச்சிக்காக செலவிடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.